ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். அன்பே சிவம். மனிதன் பிறக்கும் முன்னே அனைத்து ஜீவராசிகள் பிறந்தது. எதற்காக? அந்த ஜீவராசிகள் என்னென்ன செயலாற்றுகிறது, எந்த வகையில் செயல்படுகிறது என்று அதன் வழியாகத்தான் மனிதன் பிறந்த பின் அறிவாற்றல் தந்து இன்று வரை உலகம் இயக்கமாகி வருகிறது. அந்த ஜீவராசிகள் வாழும் இடத்தை, பசுமை காடுகளை, பசுமை இடைவெளியும் வேகமாக அழித்து இன்று வரும் நிலைக்கு அரசாட்சி கொண்டு நிறுத்தியுள்ளது. அந்த ஜீவராசிகள் இன்னும் எத்தனை ஜீவராசிகள் உள்ளது, எத்தனை கோடி மக்கள் உள்ளார்கள் என்பதை எதையும் ஆராயாமல் இந்த தேர்தலில் வெற்றி பெற ஒரே நோக்கத்தில் மக்களை மடமையாக்க செய்வதற்காக பசுமை காடுகளையும் பசுமை இடைவெளியும் வேகமாக அழித்து பிளாட் போட்டு அதில் வரும் வருமானத்தை கொண்டு மக்களுக்கு இலவசமாக தந்து இப்பொருள் கொடுத்து மக்களை நம்ப வைப்பதற்காக எடுத்துரைத்து வருகிறீர்கள். இதனால் இன்னும் 100% இருந்தது பூமியில் இடைவெளி, பசுமை காடும் பசுமை இடைவெளியும். இன்று இருப்பது 20%. இந்த 20%ல் எப்படி இத்தனை கோடி மக்களை வழி நடத்தப் போகிறீர்கள்? காரணம், இயற்கை இருந்தால்தானே நீங்கள் அந்த வழி, அந்த ஜீவராசிகள் இறந்த பின் அந்த வழியில் அந்த ஜீவராசிகள் மண்ணில் மறைந்ததும் அந்த மண்ணுயிராக நம் உண்டும் பொருள்களுக்கு உணர்வளிக்கிறது, அதாவது அறிவு அளிக்கிறது. அந்த அறிவு மூலமாக தான் மனிதன் இன்றும் செயல்படுகிறான். அந்த ஜீவராசிகளை வேகமாக அழித்து காட்டில் உள்ள ஜீவராசிகளையும் அனைத்து அழிந்து வருகிறது. நீ எத்தனை காலம் ஜீவராசிகள் எங்கு இருக்கிறது, எங்கு வாழ? காட்டில் இடமில்லாமல் ஜீவராசிகள் அழித்து கொண்டு வருவதும் இல்லாமல் சில ஜீவராசிகள் மக்கள் வாழும் இடத்தில் நோக்கி வரும் நிலைக்கு வந்துள்ளது. இது பார்வைக்கு யாரும் எட்டாத நிலைக்கு இலவசமாக பொருள் தந்து மக்களை அரசாட்சி செய்கிறீர்கள் ஆட்சியாளர்கள். இதெல்லாம் நன்கு உணர்ந்து அறிய வேண்டும். இல்லை என்றால் தண்டனை உங்களுக்கும் உண்டு. இறைவன் விடப்போவதில்லை. இதெல்லாம் ஆராய்ந்து செயல்படத்தான் அரசாட்சியே மடைமையாக சென்று ஒரே நோக்கம் உங்களுக்கு வெற்றி தோல்வி. இந்த வெற்றி தோல்விக்காக ஒரு பத்திரம் அடிப்பதற்கு விலை 5 ரூபாய். அதை விற்பனை செய்வது 5000 முதல் 50,000 வரை. இந்த லாபத்தில் வைத்து மக்களை மடமையாக செய்து இலவசமாக பொருள் தந்து செயல்பட்டு வருகிறீர்கள். இதனால் பசுமை காடு அடைந்தால் மக்களுக்கு கடுமையான நோய்கள் வர ஆரம்பித்தது. இந்த நாள் மக்கள் ஆத்மா சில பொருள்களை உண்ண முடியாமல் ஆத்மா தவித்து வருகிறது. அந்த ஆத்மாக்கள் நிறைவடை செய்ய பூமியில் இடைவெளி இல்லை. ஆகினால் இன்று திருந்தி வாழுங்கள். பிரதமரை குற்றம் சொல்கிறீர்கள். பிரதமர் எதற்காக ஏரிகளை கொண்டு வந்தார்? ஏரிகளை தூதுவாரச் செய்து அவ்வப்போது சுத்தப்படுத்துவது, அதற்காகத்தான் ஏரிகளை கொண்டு வந்தார். நீங்கள் அவ்வாறு செய்கிறீர்களா? மாநில அரசுகள் இல்லை. இந்த பசுமை இடைவெளிகளை சுத்தம் செய்வதனால் மேலே சூரிய வெப்பம் பூமியில் தாக்கும்போது பூமியில் உள்ள நீரோட்டம் கீழ் நோக்கி செல்கிறது. கீழ் நோக்கி செல்வதனால் பூமியில் நோய்கள் பரவல் அதிகமாகிறது. இதற்காக தான் அவர் ஏரிகளை தடை செய்யவும் அதை மாற்றி அமைக்கவும் முயற்சி செய்து வருகிறார். இதை குற்றம் கூறுகிறீர்கள். மக்கள் முனை பிரதமர் இதுவாறு செய்கிறார், அவ்வாறு செய்கிறார் முன்னணி வைக்கிறீர்கள். மூடர்களா இல்லை நீங்கள் வாழ்வதற்கு வழி செய்வதீர்களா? அது உங்களுக்கு தான் தெரியும். ஆகினால் ஆராய்ந்து செயல்படுங்கள். பிரதமரை குற்றம் கூறுவது முற்றல் தவிருங்கள். அவரே இல்லை என்றால் உணவுப் பொருளுக்கு மிக கஷ்டம். காரணம், இன்று சில நாடுகளில் தொழில்நுட்பம் அதிகம், அதில் வருமானம் அதிகம். அந்த வருமானம் அதிகம் இருப்ப நாடுகளில் அந்த நேரத்தில் இயற்கை சேதம் ஏற்படும் போது பிரதமரிடம் எங்கள் வரி பணம் இந்த அளவுக்கு உள்ளது, அந்த பணத்தை தாருங்கள் என்று கேட்கும்போது சில நாடுகளில் தொழில்நுட்பம் கிடையாது. தொழில்நுட்பம் இல்லாத நாடுகளில் விவசாயம் அதிகம். அந்த விவசாயத்தினால்தான் இந்த தொழில்நுட்ப நாடு வாழ்ந்து வருகிறது. எங்கிருந்து உணவு வருகிறது? இந்த தொழில்நுட்ப நாட்டில் வாழும் உணவுப் பொருள் அங்குள்ள நாட்டில் மக்களை வாழ வைக்க முடியுமா? அதையெல்லாம் எடுத்து உரைப்பதில்லை. மக்களை மடமையாக்கவே செய்து வருகிறாள் இந்த மாநில அரசுகள்.
நானும் தமிழன்தான். முக்கால் பாகம் இந்த தமிழ்நாட்டில் உள்ள இன்றைய ஆளும் அரசு தான் முக்கால் பாகம் இதை எடுத்துரைத்து வருகிறது. மூட நம்பிக்கையில் செய்கிறதா, தான் உயர்ந்து வாழ செய்கிறதா, வெற்றி பெற செய்கிறதா? அவர் நோக்கம் அவருக்கு தான் தெரியும். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.